This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக சட்னி தான் செய்ய போகிறோம். சுவையான இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 6 வரமிளகாயையும் போட்டு கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது அளவான காரத்தில் இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், மறுபடியும் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பல் பூண்டு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அளவான தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் தக்காளி வேகட்டும், மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 2 கை அளவுக்கு மல்லித்தழையை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நாம் எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். மல்லித்தழையை போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு.